வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களோட மூச்சை வச்சு தான் உங்களோட ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதாவது சராசரி ஆரோக்கியமான மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை மூச்சு விடுகிறான் அப்படிங்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 முறையும், ஒரு மணி நேரத்துக்கு 900 முறையும், ஒரு நாளைக்கு 21,600 முறையும் மூச்சு விடுகிறான்னு சொல்கிறாங்க. அதான் இந்த 21,600 எப்படி வந்துச்சுன்னா, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அதுதான் 21,600 அப்படிங்கிறாங்க. 21,600 முறை ஒரு நாளைக்கு மனிதன் சராசரி ஆயுள் நல்ல ஆரோக்கியமான மனிதன் மூச்சு விடுகிறான்ங்கிறாங்க. இதே நீங்கள் இந்த உட்காரும்போது ஒரு நிமிஷத்துக்கு 12 முறை நம்ம மூச்சு விடுகிறோம். அடுத்து நடக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 18 முறையும், ஓடும்போது ஒரு நிமிஷத்துக்கு 25 முறையும், தூங்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 32 முறையும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோபம் கொள்ளும்போதோ அல்லது எக்ஸசைஸ் செய்யும்போதோ அல்லது உடலுறவும் போதோ ஒரு நிமிஷத்துக்கு 64 முறையும் மூச்சு விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் தூங்குறத நீங்கள் காலையில் தூங்காதீங்க, பகலில் தூங்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பகலில் தூங்கினா உங்களோட ஆரோக்கியம் குறையும், உங்களோட ஆயுள் குறையும். அதனால தான் பகலில் தூங்கக்கூடாதுங்கிறாங்க. இதே நம்மளுக்கு தூக்கமும் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து வித்தியாசப்படும். குழந்தை பிறக்கிறப்ப பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் முழிச்சுக்கு 22 மணி நேரம் 20 மணி நேரத்துக்கு மேலே தூங்கும். அதே அது வளர 18 மணி நேரம் கொஞ்ச நாள் கழித்து 18 மணி நேரம் ஆகும் ஒரு வயசில். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் 15 மணி நேரம் ஆகும். அப்புறம் 12 மணி நேரம் ஆகும். அப்புறம் 10 மணி நேரம். அப்படியே நம்ம இப்போ நம்ம ஒரு 20 வயசுக்கு மேலே 6 மணி நேரம் தூக்கமே போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா. ஆனால் முனிவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அதனால தான் அவங்களாம் நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி கோபம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எதிரிக்கு லாபம், உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்கள் ஆயுள் தான் குறையும் பார்த்திங்கன்னா. கோபம் அடையும் போது நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 64 முறை மூச்சு விடுறோன்னு சொல்கிறாங்க. அதனால் கோபம் உங்களுக்கு தான் கெடுதி. அதனால் கோபப்படாதீங்க, யார் மேலேயும் கோபப்படாதீங்க. எதுனாலும் நடக்கிறது நடக்கும், விட்டுட்டு போயிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆமை ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை தான் மூச்சு விடும். அதனால தான் ஆமையோட ஆயுட்காலம் அதிகம் பார்த்திங்கன்னா. 200 ஆண்டு 250 300 ஆண்டுகள்லாம் ஆமை உயிர் வாழும் பார்த்திங்கன்னா. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேப்பரில் 1000 வருடம் வாழ்ந்தால் கடல் ஆமை இறந்து விட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஆமைகள் இந்த உலகத்திலே அதிக ஆயுட்காலம் கொண்ட மிருகம் எதுனா ஆமை தான் பார்த்திங்கன்னா. அதனால் உங்களோட ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணி, அதான் நம்ம டெய்லி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மூச்சை உள்ளே வாங்கி தம் பண்ணி மெதுவாக விடணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண உங்களோட மூச்சை உள்ளே அடக்கிற திறன் உங்களுக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா. அப்போ உங்களோட ஆயுட்காலம் கூட ஆரம்பிக்கும். உங்களோட லங்ஸோட பவர் வச்சு தான் நம்மளோட ஆயுட்காலம் இருக்குது. லங்ஸோட பவர் அதிகமானால் தான் உங்களோட ஆயுட்காலம் நல்லாயிருக்கும். இது லங்ஸோட பவரை தரது நம்மளுக்கு காய்கறி வைத்தியத்தில் முருங்கை விதை தான் லங்ஸோட பவரை தரும். டெய்லி முருங்கை விதையில் இருக்க அந்த ஓடை பிரிச்சுட்டு வெள்ளையாக இருக்கும் உள்ள பருப்பு, அது 2 பருப்பு சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களோட லங்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூச்சு விடுறது நம்ம ஓம்ங்கிற ஒரு பிரணவ மந்திரம் இருக்குது பார்த்திங்களா. ஏன் அந்த ஓம்ங்கிறத பிரணவ மந்திரம் சொல்கிறாங்கன்னா, அந்த பிரணவத்தை நம்ம உயிர் ஆற்றலை நம்மளுக்கு உடலுக்கு தருகிறது, ஆக்சிஜனை நம்மளுக்கு தருது. அதனால தான் அது ஓம்ங்கிறத பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓம்ங்கிற நீங்கள் பிரணவ மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட மூச்சு விடுறது 8 10 ஆயிரம் பார்த்திங்கன்னா. ஓம்னு இழுத்து நீங்கள் சொல்லி நீங்கள் ஓம்னு இழுக்கும் போது உள்ளே வாங்கி மூச்சை முடிக்கும் போது வெளியே விடணும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களோட ஆயுட்காலம் கூடும். ஏன்னா அது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட மூச்சு கம்மியாகும் பார்த்திங்கன்னா. அதனால தான் உங்களோட ஆயுட்காலம் கூடுது. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் ஆயிலை கூட்டிக்கிங்க. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட ஆயிலை கூட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் முருங்கை விதை சாப்பிட்டு உங்களோட லங்ஸோட பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியத்தில் நீண்ட ஆயுளுடன் வாழ்க வளத்துடன். நன்றி.